ஏய் ரொம்ப போர் அடிக்குது. நம்ம எல்லாம் ஒரு கேம் விளையாடலாமா? விளையாடலாம். ஆனா என்ன கேம் விளையாடுறது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஆனா அது கொஞ்சம் மோசமான கேம். மோசமான கேமா? அது என்ன கேம்? யாருக்கு ரொம்ப தைரியம் இருக்கோ அவங்க போய் லாண்ட்ரி குடிக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். யார் ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கேமோட வின்னர். யாருக்கு தைரியம் இருக்கு? சரி, முதல்ல யார் போவா? தோ நம்ம ஆன்ட்டி தான் போறது. ஐயோ நான் போக மாட்டேன். எனக்கு அப்பவே தெரியும் டாலிஷே. இந்த கேர்ள்ஸ் எல்லாம் எதுக்குமே போக மாட்டாங்க. இவங்க எல்லாம் சரியான பயந்தாங்கொழிங்க. ஏய், யார பார்த்து பயந்தாங்கொழிங்கன்னு சொன்ன? முதல்ல நான் போய் ஒளியறேன். அப்ப தெரியும் கேர்ள்ஸ்னா கெத்துன்னு. அப்ப சரி, வாங்க போலாம். இதுதான் நான் சொன்ன லாண்ட்ரி கூட. இதுக்குள்ளதான் ஒளியணும். ரெடியா? ரெடி. சரி வா. சரி வா. இதுல இருக்க துணியெல்லாம் எடுத்துடலாம். இங்க உட்காரு ஷீபா. ஷீபா, உனக்கு எதுவும் பயமா இல்லல்ல? இல்ல எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி ஷீபா இங்க கொஞ்ச நேரம் இருக்கட்டும். நம்ம எல்லாம் போலாம் வாங்க. சரி வாங்க, நம்ம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். அமுக டுமுக அமால் டுமால். ஐயோ மூச்சு முட்டுதே. அமுக டுமுக அமால் டுமால். ஐயோ என்னால முடியலையே, மூச்சு முட்டுதே. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால் டுமால். இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் பாதியிலேயே போறான். தெரியலையே, வா போய் கேப்போம். இருக்கிறான். டாலிஷ், என்னாச்சுடா? ஏன்டா இவ்வளவு சோகமா உட்கார்ந்துட்டு? ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்காரு. இந்த அப்பாங்களே இப்படிதான்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத. வா எங்க கூட வந்து டான்ஸ் ஆடு. அமுக டுமுக அமால் டுமால். ஐயோ தொரங்க எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. அமுக டுமுக அமால் டுமால். ஐயோ என்ன இங்க வச்சுட்டு அவங்க மறந்துட்டாங்க போல இருக்கு. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. தொரங்க நான் கூப்பிடுறது கேக்குதா? எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. டுமுக அமால் டுமால். ஏய், நம்ம ஷீபா வச்சு லாண்ட்ரி குடியில மூணுமே மறந்தே போயிட்டோம். வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ ஷீபா எழுந்துரு. ஐயோ ஷீபாக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ சீபா செத்துட்டா. இப்ப என்ன செய்யறது? ஐயோ இப்ப என்ன பண்றது? சும்மாவே அப்பா அடிப்பாரு. இது தெரிஞ்சுச்சுனா யாரும் பயப்படாதீங்க. இன்னைக்கு ராத்திரி ஆனோடனே இந்த பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அது வரைக்கும் இந்த பாடியை நம்ம மூடி வைப்போம். ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு அப்படி ஆயிடுச்சு. இது எங்க அப்பாக்கு தெரிஞ்சுச்சுனா நாளைக்கு இந்த ஊருக்கு தெரிஞ்சுச்சுனா ஐயோ. ஏய் கம்முனு இரு. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. இது நம்ம மூணு பேர்கிட்டயே தான் இருக்கணும். இது வெளியே யாருக்கும் தெரியாத, நம்ம தான் பாத்துக்கணும். புரிஞ்சுதா? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சாவடிச்சிட்டீங்கல்ல, உங்களை பழி வாங்க விட மாட்டேன். அவதான் செத்துட்டாளே, எப்படி வெளியே சொல்லாத இருக்க முடியும்? ஏய் நான் தான் சொல்றேன்ல, நான் தான் பண்றேன்னு. கொஞ்சம் அமைதியா இரு. என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் எல்லாரும் பயந்து போய் எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏய் ஷீபா, நீ இன்னும் உயிரோடயா இருக்க? நீ செத்து போயிட்டேன்னு நினைச்சு நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். ஷீபா எங்களை மன்னிச்சிடு. நாங்க உன்னை லாண்ட்ரி குடியில போட்டு மூணத டான்ஸ் ஆடிக்கிட்டே மறந்துட்டோம். ஆமா ஷீபா, ஐ அம் சாரி. ஆமா சீபா, என்னையும் மன்னிச்சிரு. சரி, நான் இப்ப செத்து போயிட்டு என் ஆவி உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்தா நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? போ ஷீபா, இந்த மாதிரிலாம் விளையாடாத. ஆன்ட்டி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க. சீக்கிரம் சொல்லு சீபா, என்ன விஷயம்? என்கிட்ட தனியா பேசணும்னு சொன்ன.
என்னன்னா நீ என்ன சாவடிச்சல, அதனால நான் உன்னை இப்போ சாகடிக்க போறேன். என்ன சிவா நேரங்காலம் தெரியாம என்கிட்ட விளையாடுற? இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட விளையாடிட்டு இருக்காது தெரியுமா? உங்க எல்லார் கதையும் நான் முடிக்க போறேன். நீ பயந்தியோ இல்லையோ, நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? ஆமா, நானும் ரொம்ப பயந்தேன். டாலிஷ், இங்க கொஞ்சம் வரியா? இந்த வரேன். அட ஷீபா எங்க போனா? ஐயோ ஆண்டிக்கு என்னாச்சு? இனி நீ மட்டும்தான். உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து இனி காப்பாத்தவே முடியாது. ஐயோ நானும் துணி வேற அப்படியே போட்டோமே. அம்மா வந்தாங்கன்னா நம்மள சமைச்சு குடிச்சிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் அதை போய் எடுத்து வைக்கணும். ஐயோ இது என்ன இப்படி நாறுது? என்னது இது? ஷீபாவோட பாடி இங்க இருக்கு. அப்ப அவங்க நம்ம கிட்ட பேசினது யாரு? உங்க எல்லார் கதையும் முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய மயில் இருக்கும். வா உங்களுக்கு மயில காட்டுறேன் நானு. மயில பாக்குறதுனா செம்ம ஜாலியா தான் இருக்கும். வாங்க போலாம். ஆனா இன்னும் காட்டுக்குள்ள போனோம். வா உங்களுக்கு காட்டுறேன். அங்க பாருங்க ஒரு மயில். எவ்வளவு பார்க்க அழகா இல்ல? ஆமாமா, மயில் ரொம்ப அழகா இருக்கு. வாங்க இன்னும் கொஞ்சம் உள்ள போலாம். நிறைய மயில் இருக்கும். ஐயோ சாந்தாலி, நம்ம பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள வந்துட்ட போல இருக்க. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? ஐயோ இப்ப என்னமா பண்றது? ஐயோ பெரிய மாஸ்டர் இப்ப தெரிஞ்சது. என்ன சரி தெரியல. வாங்கடா ஓடியாங்கடா ஓடியாங்கடா. ஐயோ தாலி சந்திரா. அம்மா அங்க பாருமா, அந்த மான்ஸ்டர் நம்ம டாலிஸ் தூக்கிட்டு போகுது. ஐயோ சாமி, இப்ப நம்ம என்ன பண்றது? அம்மா இதுக்கெல்லாம் ஒரே வழி நம்ம மாதாஜி தாமா. சீக்கிரம் மாதாஜியை கூப்பிடுங்கம்மா. அப்படியாப்பா? சரிப்பா. மாதாஜி 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 சீக்கிரம் வாங்க மாதாஜி. மாதாஜி எங்களுக்கு உதவி பண்ணுங்க மாதாஜி. மாதாஜி 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 எங்களுக்கு உதவி செய்யுங்க மாதாஜி. அம்மா ஷாம், எதுக்காக இப்படி ஓடி வரீங்க? மாதாஜி எங்க அம்மா எங்களை காட்டுல மயில் இருக்கு வாங்கடா பாக்கலான்னு கூட்டிட்டு போனாங்க மாதாஜி. அந்த இடத்துல ஒரு பெரிய மான்ஸ்டர் டாலிஷ புடிச்சிட்டு போயிடுச்சு. நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும். நானே இங்க வெக்கேஷனுக்கு வந்தா லொகேஷன் கூட்டிட்டு போறீங்களா? சரி இருங்க, டாலிஷ காப்பாத்த போலாம். இதுதான் மான்ஸ்டர் உலகத்துக்கு போற மந்திர வாசல். வாங்க போலாம். இங்க பாருங்க, இதுதான் மான்ஸ்டரின் உலகம். ஏய் மான்ஸ்டர், நீ டாலிஷை தூக்கிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. ஏய் மாதாஜி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் இடத்துக்கே வந்துட்ட. நீங்கெல்லாம் இங்க வந்து பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இனிமே உங்களால இங்க இருந்து போகவே முடியாது. உங்க எல்லாரையும் இப்ப நான் சாப்பிட போறேன். ஏய் உனக்கு அவ்வளவு தைரியமா? ஐயோ சாமி, அந்த மாஸ்டர் நம்ம மாதாஜியை அடிச்சு மயக்கார வச்சிச்சு. அது மாதிரி கிட்ட வருது. நம்ம என்ன பண்றது? மாதாஜி எழுந்துருங்க. மாதாஜி எழுந்துருங்க. மாதாஜி எழுந்துருங்க எழுந்துருங்க. மாஸ்டர் கிட்ட வந்துச்சு. ஏய் மான்ஸ்டர், ஒழுங்கா இந்த மந்திர போட்டக்குள்ள வந்துரு. ஐயோ மாதாஜி, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. ஷாம், அந்த முட்டையை எடுத்துட்டு வா.
முட்டையில் அடிக்கப்பட்ட மான்ஸ்டர் என்ன ஆச்சு? ஷாமு அவங்க அம்மாவும் டாலிஷை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? தெரிஞ்சுக்க பாருங்க செகண்ட் பார்ட். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. பூலோகத்துக்கு போய் நான் சாப்பிடறதுக்கு ஏதாவது எனக்கு ஒரு மனுஷன் எடுத்துட்டு வாங்க. சரி மகனே, இப்போவே நீ சாப்பிட பூலோகத்துக்கு போய் யாராவது மனுஷங்களை புடிச்சிட்டு வர. இப்ப யார் வீட்டுக்கு போறது? உங்க டாலிஷ் உட்காந்து தனியா படிச்சிட்டு இருக்கான். உங்க பெரியமா மாதிரி மாறி அவனை போய் சாப்பிட கூப்பிட்டு வந்துடலாம். டாலிஷோட பெரியமா மாதிரியே மாறிட்டோம். எப்படியாவது போய் அவனை சாப்பிட்டு தூக்கிட்டு வந்துடலாம். டாலிஷ், உங்க அண்ணன் வந்துட்டான் போல இருக்குது. போய் கதவு தர. இதோ போறேம்மா. பெரியமா நீங்களா? அம்மா இங்க பாருங்க, பெரியமா வந்திருக்காங்க. பெரியமாவா? இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்காங்க. சரி உள்ள கூப்பிடு. சரிம்மா, உள்ள வாங்க பெரியமா. வரேன்ப்பா. பெரியமா ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. சரிப்பா. என்னம்மா திடீர்னு இந்த நேரத்துல வந்திருக்கிற? ஒரு போன் அடிச்சு ஒரு தகவல் கூட சொல்லல. நானு பகலெல்லாம் ரொம்ப பிஸிங்களா, நைட்ல இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அப்படியே உங்களையும் குழந்தைங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியாம்மா, சரி சரி. பெரிய பிள்ளை கூட வெளியே போயிருக்கிறான். வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிட போல இருக்கு. நீ சின்ன பையன்கிட்ட பேசிட்டு இரு. உனக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி சரி, எனக்கு ஏதாவது குடிக்க எடுத்துட்டு வாங்க. அதோ எடுத்துட்டு வரேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். டாலிஷை எப்படியாவது கிட்னாப் பண்ணிட வேண்டியதுதான். அட என்ன எழுந்துட்டீங்க? கிளம்புறீங்களா? இல்ல இல்ல, உட்காந்துட்டே இருந்தேன்னா இடுப்பெல்லாம் வலிச்சுது. அதான் கொஞ்சம் எழுந்துச்சு நின்னேன். ஓ சரி சரி. நான் எதுக்கு வந்தேன்னா, உங்களுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமா கேட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க எது கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே கொடுங்க, சாப்பிடுறேன். என் அன்பு மகனே, உன் பறக்கும் கம்பளத்தை வச்சு தயாராரு. ஒரு மனுஷ பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டுட்டு வரேன். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது. சீக்கிரம் அந்த மனுஷனை கூப்பிட்டு வாங்க, நான் சாப்பிடணும். இந்தாங்க டீ போட்டிருக்கேன், குடிங்க. சரிம்மா. அட என்ன பண்றது, இந்த பையனோட அம்மா இங்கேயே இருக்கிறாங்களே, என்ன பண்றது? அட இந்த டீல சர்க்கரையே இல்ல, கொஞ்சம் சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வாங்களேன். என்னது, டீல சர்க்கரை கம்மியா இருக்கா? சரி கொடுங்க. அட டீல சர்க்கரை இல்லைன்றாரு. நம்ம நிறைய சர்க்கரை போட்டுவேன். சரி என்ன, இன்னும் கொஞ்சம் போடுவோம். டாலிஷ், ஒழுங்கா என் கூட வந்துரு. ஏய் சத்தம் போடாத, கம்பெனி என் கூட வா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என் பிள்ளைய கடத்த பாக்குற? உன்னை என்ன செய்யற பாரு. ரத்த கட்டேரி, ஒழுங்கு மரியாதை என் பையனை விட்டுரு. ரத்த கட்டேரி ஒன்ன யாருகிட்ட? அம்மா நான் சாப்பிடறதுக்கு மனுஷன் எடுத்துட்டு வரேன். நீங்களே எங்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. நாங்க தப்பி வந்ததே பெரிய விஷயம். வாங்கிறது முதல் கிளம்புவோம். இந்த பைத்தியத்தால என்னோட எல்லா நிம்மதியும் போயிடுச்சு. அம்மா அப்பா எல்லா சொத்தையும் இந்த பைத்தியத்தை மாதிரியே எழுதி வச்சுட்டாங்க. என்ன பண்றது? டாக்டர் கிட்ட போயிட்டு இதுக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து இந்த பைத்தியத்துக்கு கொடுக்கணும். டாக்டர் கிட்ட இருந்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்ப இந்த மருந்து அந்த பைத்தியம் கொடுத்தோம்னா அந்த பைத்தியம் மிருகம் ஆயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போய் காட்டுல விட்டுடலாம். முன்னாடி எல்லா சொத்து பேப்பர்லயும் சைன் வாங்கிடணும். என் அன்பக்கா என்ன பண்றீங்க?
அக்கா இது ஒரு கை நாட்டு வைக்கிறியா? வைக்க மாட்டேன். இங்க பாரு, நீ மட்டும் இதுல கை நாட்டு வச்சுன்னு வச்சுக்கோ, சாக்லேட் பிஸ்கெட் ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி தருவேன், சரியா? கை கொடு. முடிஞ்சது. சரி வா, நான் உனக்கு பிஸ்கட் சாக்லேட்லாம் வாங்கி தரேன். வா, வந்து கார்ல உட்காந்துக்கோ. இந்த பைத்தியத்தை எடுத்துட்டு போய் காட்டுல விட்டோம்னா அவ்வளவுதான், ஒரு பிரச்சனையும் இல்ல. வாக்கா போலாம். அது வர தம்பி. தம்பி, எனக்கு சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னேன், ஆனா இங்க ஒரு கடை கூட இல்ல. அக்கா, நம்ம இங்க சாக்லேட்டோ பிஸ்கெட்டோ சாப்பிட வரல, நம்ம கண்ணாமூச்சி விளையாட போறோம். நம்ம கண்ணாமூச்சி விளையாடனோடனே நம்ம போய் சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் சாப்பிடலாம். இப்ப நீ கண்ணு முடிக்கவே, நான் அப்படியே ஒளிஞ்சுக்கிறேன். சரி தம்பி. 1 2 3 4 5 6 7 8 9 10. தம்பி நான் வரேன். தம்பி எங்க போன? ஆஹா, குடுத்த மருந்து வேலை செய்யுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா காட்டு மிருகமா மாறிட்டு இருக்கா. கதை இதோட முடியுது. நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். தம்பி தம்பி எங்க போனான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. தம்பி எங்க போன? தம்பி 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 எங்க போன? அட, இது தம்பியோட வாட்சாச்சே. ஐயோ, வாட்ச் காணுமே. விலை உயர்ந்த வாட்ச் வேறைய. இது நான் எங்க விட்டுருப்பேன்? இது நான் நிச்சயமா அந்த பைத்தியம் இருக்கிற இடத்துல தான் விட்டுருப்பேன். ஐயோ, வாட்ச் எங்க போச்சுன்னு தெரியலையே. தம்பி தம்பி, இந்த உன்னோட வாட்ச். ஏய், குடிய வாட்ச. கொடுக்க மாட்டேன், நீ என்ன விட்டுட்டு போயிட்ட. டாக்டர் கொடுத்த மருந்து வேலை செய்து போல. இப்ப நான் ஏமாத்திட்டு இருக்கா. இங்க பாரு பாலு, இதை நான் தூக்கி போடுறேன், நீ எடுத்துட்டு வரியா? சரி தம்பி. தம்பி இந்த பால். ஐயோ, மறுபடியும் தம்பி என்ன விட்டுட்டு போயிட்டானா? இங்க எங்கேயும் சாப்பாடு வாசனை அடிக்குது. நான் நல்லா சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. எனக்கு பசிக்குது, சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டு எடுத்துட்டு வாங்க. யார் இது? ஐயோ, யாரோ பைத்தியம் போல இருக்கு. சரி, அதெல்லாம் சாப்பிட கொடுப்போம். இந்த தண்ணியை குடிச்சிட்டு பேசாம உட்கார்ந்துரு. நான் போய் ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். சரி. அம்மா, ஒரு தண்ணி போட்டு கொடுங்க. இந்தாங்க. அட, தம்பி வந்திருக்கான். தம்பி. ஏய், நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தம்பி, நீ என்ன விட்டுட்டு எங்கடா போன? ஏன் தம்பி, இது என்ன உங்க அக்காவா? ஐயோ, இது யாருன்னு தெரியாது. இது ஏதோ ஒரு பைத்தியம். ஏய், போ போ போ. ஏய், நீ எப்படி வந்த? என்ன விட்டுட்டு போனோன்னு எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு சாப்பாடு வாசனை வந்துச்சு, நான் இங்க வந்துட்டேன். நீ போய் இந்த டேபிள்ல உட்காரு, நான் உன் தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன? சரி தம்பி. அங்க பாருங்க, ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு என்னதான் சாப்பிடணுமோ கொடுங்க, அதுக்கு நான் காசு பே பண்ணிடுறேன். இந்தாங்க. அப்பா, வயிறு ஃபுல்லா சாப்பிட்டாச்சு.
ஆனா தம்பி எங்க போனான்னு தெரியலையே. இன்னும் இங்க வரவே இல்லையே. எங்க போனா? அட என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கா? டேய் தம்பி, என்னாச்சுடா? ஏன்டா அழுதுட்டு இருக்க? அண்ணே, என் தங்கச்சி. உன் தங்கச்சி என்னாச்சுப்பா? என் தங்கச்சி நான் எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டேன், எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன். ஆனா என் தங்கச்சி உடம்பு இன்னும் சரியாகல. கவலைப்படாத தம்பி, உன் தங்கச்சிக்கு எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். ச்சே, நான் என்ன காரியம் செஞ்சிட்டேன்? தம்பி, ஏய் ஏய் ச்சே, ஒருத்தவங்க அவங்க கூட பிறந்தவங்க மேல எவ்வளவு அன்பா இருக்காங்க. ஆனா அண்ணா, நான் என் அக்காவை கூட்டிட்டு வந்து வைத்தியம் பார்த்து என் கூடயே வச்சுக்கணும். அக்கா, அக்கா, எங்க அக்கா போன? அக்கா, ஐயோ, எங்க அக்கா எங்க தானே இருந்தா? எங்க போனா? மேடம், இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க அக்கா இருந்தாலே பாத்தீங்களா? உங்க அக்காவா? அவங்கதான் யாருன்னு தெரியாது, நீங்க இப்ப வந்து அக்கான்னு சொல்றீங்க? இல்ல மேடம், அவங்க எங்க அக்கா தான். பாத்தீங்களா? இப்பதான் இங்க சாப்பிட்டுட்டு இருந்தா, எங்கன்னா வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பாருங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எங்க அக்காவை நான் எங்க தேடுவேன்? தம்பி, அக்கா, நீ எங்கக்கா போன? உனக்கு எதுவும் ஆகல? நீ நல்லா இருக்கல அக்கா? போ, நான் உன் மேல ரொம்ப கோவமா இருக்கேன். என்னை விட்டுட்டு நீ போயிட்டல்ல. இனிமே நான் உன்னை எங்கேயும் விட்டு போக மாட்டேக்கா. நீ என் கூட இருக்கலாம், சரியா? அப்படியா? இருந்தாலும் உன் மேல எனக்கு கோவம் தான். போ. ஏன்க்கா? எனக்கு சாக்லேட், ஐஸ்கிரீம், பிஸ்கெட் இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னல, வாங்கியே தரல. அதனால உன் கூட பேசவே மாட்டேன். போ. அவ்வளவுதானே? உனக்கு நான் எல்லாத்தையும் வாங்கி தரேன்க்கா. வா போலாம். முதல்ல இந்த டாக்டரை காமிச்சு இவன் உடம்பு சரி பண்ணணும்.